சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நேயர்களுடைய கேள்விகளுக்கு நாம பதில் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை. நம்மளுடைய எல்லா பதிவுகள்லையும் ரதீஷ் கன்னியாகுமரியில இருந்து ஒரு பதிவு போட்டுறாரு. எனக்கு எப்ப கல்யாணம்னு அது எந்த வீடியோ போட்டாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருக்கு தான் முதல் வாய்ப்பு இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். ரதீஷ் கன்னியாகுமரி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருமணம் எப்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. ரதீஷ், உங்களுடைய ஜாதகம் வந்துருச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. கடகராசி, கடக லக்னம். லக்னத்துக்கு 2ல உங்களுக்கு ராகு, 8ல் பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், கேது, 9ல் சூரியன், புதன், சனி, 10ல் செவ்வாய் இருக்காங்க. பொதுவா திருமணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான் 3, 7, 11ஆம் பாவகங்கள் இயங்கணும். சரி, இப்ப நம்ம ஜாதகத்துல பாருங்க, திருமணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தானே தாம்பத்தியத்துக்கு. அவர் 8ல மறைஞ்சிருக்கார். புத்திரகாரகன் குருவும் 8ல மறைஞ்சிருக்கார். 2ஆம் பாவகமான அங்க ராகு இருக்கிறார். சோ இதுதான் தாமதத்திற்கான இது. அதுவும் இல்லாம உங்களுக்கு வயசு 27 தான். உங்களுடைய 30, அதாவது 2028க்கு மேலதான் உங்களுக்கு திருமணம் அமையும். சரிங்களா? ஏன்னா பொதுவாவே கிரகங்கள் 8ல மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுலயும் உங்களுக்கு முக்கியமா புத்திரகாரகனான குருவும் சுக்கிரனும் மறைஞ்சிருக்காங்க. அது நமக்கு ஒரு வீக்னஸ் தான். அதே சமயத்துல அவங்க 2ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றதுனால நிச்சயமா நமக்கு திருமணம் உண்டு. 2028க்கு மேலதான் உங்களுக்கு திருமணம் அமைக்கும். திருமணம் பந்தம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன். அடுத்து யாரு ஜாதகம் கேட்டிருக்காரு அப்படின்னா, நேயர் ராம் அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம், உங்க ஜாதகம் இப்ப வருது, பாத்துக்கோங்க. அதாவது 2/11/2003 ஒட்டன் சக்கரத்துல 10:47 காலை பிறந்திருக்காங்க. என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 2/11/2003 சின்ன வயசு தான். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? அருமையான ஜாதகம் வந்துருச்சு, பாத்துக்கோங்க. லக்னம் தனுஷு லக்னம். குரு பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு. சனியும் தொடர்பு கொண்டிருக்காங்க. சோ ராசி மகர ராசி. சோ இந்த அமைப்புல இருக்கு. தம்பிக்கு என்ன நடக்குது தசா புத்தின்னு பாத்தீங்கன்னா, ராகு தசையில செவ்வாய் புத்தி ஏப்ரல் மாசம் 2026 முடியுது. அருமையான ஜாதகம். குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். லக்னத்தோட தொடர்பு கொள்றார். 1 தொடர்பு கொள்றார், 3 தொடர்பு கொள்றார், 5 தொடர்பு கொள்றார். சோ உங்களுக்கு லக்னாதிபதியாகி 1, 3, 5 தொடர்பு லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது சிறப்பு. 3 அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். அப்ப முயற்சி வெற்றியாகும். 5 பதவி பட்டங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஆக குருதசை உங்களுக்கு சிறப்பா அமையும். நீங்க எதிர்காலத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவை கிடையாது. சிறப்பா அமையும். வாழ்க நலமுடன். அடுத்த நேயர் யாருன்னா, ரமேஷ் என்ற பையனுடைய அப்பா அனுப்பிச்சிருக்காங்க. அவர் என்னன்னா, என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி பாத்தீங்கன்னா, பையன் என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பையனுடைய ஜாதகம் வருது, பாத்துக்கோங்க. தம்பி பிறந்தது பாத்தீங்க, ரமேஷ் பிறந்தது 19/5/2014 2:27 மதியம் நாகர்கோயில்ல பிறந்திருக்காங்க. இவர் என்ன படிப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஜாதகத்தை வந்துருச்சு, பாத்துக்கோங்க. கன்னி லக்னம். லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறாரு. 2ல ராகுவும் சனியும் இருக்காங்க. சனி இந்த இடத்துல உச்சமாயிருக்காங்க. 5ல் சந்திரன் மகர ராசி. 7ல் சுக்கிரன் இருக்கிறார். 8ல் கேது, 9ல் புதன் சூரியன், 10ல் குரு இருக்கிறார். இப்ப பொதுவா எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தின் தொழிலும் படிப்பும் தான் சிறப்பா அமையும். சரிங்களா? அது யோக தசையா வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும். அவயோக தசையா இருந்தா நம்ம டைவர்ஷன் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம மெயினா குழந்தைங்களோட ஜாதகத்துல எந்த இது சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து அவங்களுக்கு வழிகாட்டும். சோ அதே அடிப்படையில ரமேஷோட அப்பா கேட்டிருக்காங்க. இப்ப தம்பியோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, உச்ச சுக்கிரனினுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறார். அதே நேரத்துல குருவின் பார்வையில சனி இருக்கிறார். உச்சனான சுக்கிரனுடைய வீட்டு சனி இருக்கிறார். அப்ப தம்பிக்கு 2 கிரகங்கள், அதாவது சனியும் செவ்வாயும் சுபத்துவமா இருக்குது. சனி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை, பொதுவா 2, 10ஆம் இடங்களோட தொடர்பு சுபத்துவமாய் எந்த கிரகம்
தொடர்புல இருக்குதோ அது சிறப்பா அமையும். அப்ப தம்பிக்கு சனியும் செவ்வாயும் கலந்த ஒரு துறை. இப்ப தம்பிக்கு என்ன வயசு? 14 11 வயசு, 11 12 தான் ஆகுது. ஒரு 9th 10th வரும் பொழுது அவருடைய இன்ட்ரெஸ்ட் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். அதிலே அவருடைய எண்ணங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சனியும் செவ்வாயும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ஜினியரிங் பொதுவா சனியும் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், சனி மெக்கானிக்கல் வரும். சோ இப்ப வந்து மெக்கானிக்கல் அதாவது மெக்கானிக்கலும் செவ்வாயும் கலந்த ஒரு துறையா இருந்துச்சுன்னா தம்பிக்கு சிறப்பா இருக்கும். இந்த சனி தான் முதல்நிலை சுபத்துவம். ஏன்னா சனி வந்து அம்சத்திலையும் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. சனி முதல்நிலை சுபத்துவமாயி இந்த லக்னத்துக்கு அவர் தான் வந்து யோகர். செவ்வாய்க்கு வந்து கன்னி லக்னத்துக்கு அவயோகர் தான், அகமாதிபதி. அதனால நீங்க வந்து சனியின் துறையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது சிறப்பாக அமையும். வாழ்க நலமுடன். அடுத்து யாரு என்ன கேள்வி அப்படின்னா, கோடீஸ்வரன் ஆரணியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகி எனக்கு 3 வருஷம் ஆச்சு சார், குழந்தை பாக்கியம் எப்போதுன்னு கேட்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்தையும் நம்ம பார்த்தா தான் தெளிவா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருக்கும் அந்த அமைப்பு வந்துடும். அதை வச்சுதான் இந்த டைம் குழந்தை பாக்கியம்னு இருந்தாலும் நேயர் வந்து கேட்டிருக்கிறதுனால அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துருவோம். கோடீஸ்வரன் உங்களுடைய ஜாதகம் வருது பார்த்துக்கோங்க. கோடீஸ்வரன் 24/10/1986 இரவு 7:06 பிறந்திருக்கிறார். சரி, இப்ப உங்களுடைய ஜாதகம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க கோடீஸ்வரன். இப்ப உங்களுக்கு நடக்கிறது வந்து புதன் தசையில சூரிய புத்தி ஏப்ரல் மாசம் 2026. அதுக்கு அடுத்தது புதன் தசையில சந்திர புத்தி 9வது மாசம் 2027. சரி, பொதுவா குழந்தை அமையணும்னா 5ஆம் பாவகம் இயங்கணும். 5ஆம் பாவகம் இயங்கினா தான் குழந்தை பாக்கியம். ஏன்னா 5 தான் குழந்தைக்கு. அல்லது குருவுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பாக்கியம். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரு என்ன பண்றாரு? சூரியனையும் தொடர்பு கொள்றாரு, சந்திரனையும் தொடர்றாரு. அடுத்தடுத்த புத்திகள் பாத்தீங்க அப்படின்னா புதன் தசையில சூரிய புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் என்ன இருக்காங்கன்னா குருவின் தொடர்புல தான் இருக்காரு. புதன் தசையில சந்திரனும் பாத்தீங்கன்னா குருவின் தொடர்புல தான் இருக்கிறாங்க. அதனால இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு வந்துருச்சு. இதை உறுதி செய்யறதுக்கு தங்கள் மனைவியோட ஜாதகத்தை பார்த்தா தான் உறுதி செய்ய முடியும். ஏன்னா பொதுவா குருவினுடைய தொடர்பு வந்துருச்சு, 5ஆம் பாவத்தினுடைய தொடர்பு வந்துச்சுனாலே குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும். அந்த அடிப்படையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து குருவின் பார்வையில இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய காலம் வந்துவிட்டது. வாழ்க நலமுடன். அடுத்த நேயர் யாருன்னா மோகன் அப்படின்ட்டு திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. மோகன் திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, வாழ்வா சாவா, எப்பதான் என்னுடைய வாழ்க்கை நல்லா வரும், ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மோகன் உங்களுடைய ஜாதகம் வந்துருச்சு. 5/3/1974 காலை 6 மணிக்கு திருத்துறைப்பூண்டியில பிறந்திருக்காரு. இப்ப திருச்சியில இருக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க ஜாதகம் வந்துருச்சு. உங்க ஜாதகத்தை நான் பாருங்க. பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்கணும். மற்ற எல்லாத்த விட லக்னாதிபதி வலுவா இருக்கணும். உங்க லக்னத்துல பாத்தீங்கன்னா புதனும் குருவும் திக்பலத்துல இருக்கிறாங்க. திக்பலம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி போய் சனி 5ல என்ன இருக்கிறார். ரைட். இங்க கடகராசி ஆகிறீங்க. உங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அவர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்கன்னா நல்லா வலுத்து ஆட்சியில இருக்கிறார். எப்பவுமே 6, 8ஆம் அதிபதிகள், பொதுவா 6ஆம் அதிபதி லக்னாதிபதியோட வலுத்துறக்கூடாது. இங்க உங்களுடைய லக்னம் வலுத்து இருக்குது. ஆனா அதே சமயத்துல 6ஆம் அதிபதியும் வலுத்திருக்காரு. சரி, தசாபுத்தி அடிப்படையிலையும் பார்த்தோம்னா இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடியது சுக்கிரதசை. உங்க லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லது செய்யக்கூடியவர் தான். ஆனா அவர் எங்க இருக்கிறார்? 12ல இருக்கிறார். சோ 12ல இருந்து அவருடைய 7ஆம் பார்வை எங்க போகுது? மேலும் 6ஆம் பாவகத்தை வலுப்படுத்துறார். 6ஆம் பாவகம் என்னத்தை தரும் நமக்கு? அதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நமக்கு ஒரு நல்ல வேலையை தவிர மற்ற எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம் அத்தனையுமே என்ன பண்ணும்? உங்களுக்கு 6ஆம் பாவகம் கொடுக்கும். அந்த பாவகம் வலுத்து இருக்கு. அந்த பாவகத்தை தொடர்பு கொண்டுதான் உங்களுக்கு தசை நடக்குது.
சோ தசை இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பா உங்களுக்கு 2020க்கு அப்புறமா கடுமையான காலகட்டங்கள் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர தசையில ராகு புத்தி வந்து ஆகஸ்ட் மாதம், அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இருக்குது. அடுத்தது சுக்கிர தசையில குரு புத்தி ஏப்ரல் மாசம் 2029 வரைக்கும். இந்த சுக்கிர தசை ராகு பாத்தீங்கன்னா தசாநாதனுக்கு புத்திநாதன் 12ல இருக்கிறார். அது அவ்வளவு சிறப்பா இருக்காது, சனியின் பார்வையில வேற இருக்கிறார். சோ அது வந்து 2026 ஆகஸ்ட் வரைக்கும் அது சிறப்பா இருக்கு. அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை குரு புத்தி பாத்தீங்க அப்படின்னா தசாநாதனுக்கு 2ல குரு இருக்கிறார், திக்பலத்தோட இருக்கிறார். பொதுவா சுக்கிரனுக்கும் குருக்கும் ஒரு எப்படி சொல்லுங்க, இவர் ஒரு அணியோட தலைவர், குரு ஒரு டீமோட தலைவர். சோ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய இணக்கம் இருக்காது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1, 2 இருக்கிறதுனால ராசிக்கு 2ஆம் பாவகத்தை தொடர்பு குரு கொள்றதுனால அந்த டைம் வருமான விஷயத்துல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அது எப்ப? ஆகஸ்ட் மாதம் 2026க்கு மேல. பொதுவா சுக்கிர தசையில குரு புத்தியும் குரு தசையில சுக்கிர புத்தியும் மனைவி வழியில சில உடல் உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் என்பது விதி. சரிங்களா? அதனால நீங்க மனைவி விஷயத்துல, உடல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கிறோம். சோ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து மாற்றம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026க்கு மேல நிச்சயமா பொருளாதார மாற்றம் இருக்கும். ஆனா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். வாழ்க்கையில் ஏற்றங்கள் பெற்று சிறப்பாக வாழ மோகன் அவர்களை வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன். சில நேர்களுடைய கேள்வி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவங்களுக்கான பதில்களை கொடுத்துருக்கேன். அடுத்து இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து நடக்கும். வாட்ஸ்அப் நம்பரை இதே வீடியோல போடுறேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒரு கேள்விய கேளுங்க. தொழிலா இருக்கலாம், திருமண வாழ்க்கையா இருக்கலாம், எதை பத்தி வேணாலும் கேளுங்க. அதற்கான விளக்கங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.